இந்தியாவின் 9வது பிரதமராக பணியாற்றிய ஒரு சிறந்த அரசியல்வாதி, வழக்கறிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான பாமுலபர்த்தி வெங்கட நரசிம்மராவ் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் 1991 முதல் 1991 முதல் 1996 வரை இந்தியாவின் பிரதமராக இருந்த இவர் நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றியமைத்த மிக முக்கியமான தலைவராவார். இவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் மற்றும் பல மொழிகளை பேசத் தெரிந்த பன்மொழி அறிஞராவார். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அன்று தனது 83வது வயதில் இயற்கை எய்தினார். 1971ஆம் ஆண்டில் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார் பி.வி. நரசிம்மராவ் அவர்கள். இந்தியாவின் வெளியுறவுத்துறை, உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை போன்ற பல்வேறு முக்கிய அமைச்சக பொறுப்புகளை வகித்துள்ளார். 1991இல் ராஜீவ் காந்தியின் மறைவுக்கு பின் இந்தியாவின் 9வது பிரதமராக பொறுப்பேற்றார். தென்னிந்தியாவில் இருந்து இந்தியாவின் பிரதமரான முதல் நபர் இவரே ஆவார். 1991இல் இந்தியா கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்தபோது அன்றைய நிதியமைச்சர் மன்மோகன் சிங்குடன் இணைந்து புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர் பி.வி. நரசிம்மராவ் அவர்கள். இந்தியாவின் பொருளாதாரத்தை உலகிற்கு திறந்துவிட்டு தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகிய சீர்திருத்தங்களை தொடங்கினார். இதன் காரணமாக இவர் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கிழக்கு ஆசிய நாடுகளுடன் உறவை வலுப்படுத்த கிழக்கு நோக்கி நோக்கு என்ற புதிய வெளியுறவு கொள்கையை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பெரும் பங்களிப்பை பாராட்டி நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பி.வி. நரசிம்மராவ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவின் 9வது பிரதமராக பணியாற்றிய ஒரு சிறந்த அரசியல்வாதி, வழக்கறிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான பி.வி. நரசிம்மராவ் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆயிரத்து 1940களில் தென்னிந்திய திரைப்படத் துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான சி.ஆர். சுப்பராமன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். சி.ஆர். சுப்பராமன் கர்நாடக இசை, இந்துஸ்தானி, மேலைநாட்டு இசை மற்றும் நாட்டுப்புற இசை ஆகியவற்றில் அசாத்திய திறமை பெற்றிருந்தார். 1924ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி திருநெல்வேலி அருகே உள்ள சிந்தாமணி கிராமத்தில் பிறந்தார். 1952ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று காலமானார். சங்கர் கணேஷ் இரட்டையர் இசையமைப்பாளர்களில் ஒருவரான இசையமைப்பாளர் சங்கர் இவருடைய தம்பி ஆவார். தனது 16ஆம் வயதில் HMV நிறுவனத்தில் ஹார்மோனியம் வாசிப்பவராக சேர்ந்தார். பின்னர் செஞ்சுலட்சுமி திரைப்படத்தின் மூலம் சுயேட்சை இசையமைப்பாளராக மாறினார். 1940களிலேயே லத்தீன் அமெரிக்க இசை அமைப்பை தமிழ் திரையிசையில் முதலில் புகுத்திய பெருமை இவருக்கு உண்டு. பாரதியாரின் புகழ்பெற்ற சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாடலுக்கு மெட்டமைத்து அதை மணமகள் திரைப்படத்தில் எம்.எல். வசந்தகுமாரி குரலில் பாட வைத்தார். திரையிசையில் தனக்கு பின் ஒரு பெரும் மாணவர் பரம்பரையை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். இவரிடம் உதவியாளர்களாக பணியாற்றிய பிற்காலத்தில் புகழ்பெற்றவர்கள் மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் டி.கே. ராமமூர்த்தி, புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் ஜி.கே. வெங்கடேஷ், டி.ஜி. லிங்கப்பா மற்றும் ஆர். கோவர்த்தனம், பின்னணி பாடகர்கள் கண்டசாலா மற்றும் பி. லீலா ஆகியோரை திரை உலகிற்கு அறிமுகம் செய்து வளர்த்தவர் இவரே ஆவார். சி.ஆர். சுப்பராமன் இசையமைத்த குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ராஜமுக்தி, லைலா மஜ்னு, மணமகள் ஆகும். தேவதாஸ் திரைப்படத்திற்கு பாதி இசையமைத்திருந்த நிலையில் இவர் காலமானதால் மீதி பாடல்களை இவரின் சீடர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களால் முடிக்கப்பட்டது. தென்னிந்திய திரைப்படத் துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்திய சி.ஆர். சுப்பராமன் அவர்கள் பற்றிய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
1960 மற்றும் 1970களில் தமிழ் நாடக உலகிலும் தமிழ் திரைத்துறையிலும் மிக சிறந்த தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் கொடிகட்டி பறந்த சாண்டோ MMA சின்னப்பா தேவர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1915ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி அன்று கோயம்புத்தூரில் உள்ள ராமநாதபுரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் மருதமலை மருதாச்சலமூர்த்தி ஐயாவு சின்னப்பா தேவர் ஆகும். 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று காலமானார் சின்னப்பா தேவர் அவர்கள். வறுமையான சூழலில் இருந்து வந்து தனது கடின உழைப்பால் ஒரு மாபெரும் பட அதிபராக உயர்ந்தவர் சின்னப்பா தேவர் அவர்கள். ஆரம்ப காலத்தில் பஞ்சு ஆலைகளில் கூலி வேலை, பால் வியாபாரம், சோடா தயாரிப்பு போன்ற பல வேலைகளை செய்தார். மல்யுத்தம், கத்திச்சண்டை, சிலம்பம் போன்ற வீர விளையாட்டுகளில் சிறந்து விளங்கியதால் இவரது கட்டுமஸ்தான உடலமைப்பை கண்டு இவருக்கு சாண்டோ என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூரில் தேவர் நடத்திய உடற்பயிற்சி கூடத்திற்கு இளம் வயதில் MG ராமச்சந்திரன் வந்து சிலம்பம் மற்றும் குஸ்தி பழகியுள்ளார். அங்குதான் இவர்களது நட்பு தொடங்கியது. திரைத்துறையில் MGR வளர்ந்த பிறகு சின்னப்பா தேவரை பல படங்களுக்கு பரிந்துரை செய்தார். பின்னர் தேவர் சொந்தமாக தேவர் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய போது அதில் MGR 16க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்துக் கொடுத்தார். தமிழ் சினிமாவில் மனிதர்களுக்கு இணையாக விலங்குகளை முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க வைத்த பெருமை இவரையே சேரும். விலங்குகளை வெறும் காட்சி பொருளாக பயன்படுத்தாமல் அவற்றிற்கு முறையான பயிற்சி கொடுத்து படங்களில் முக்கியத்துவம் தந்தார். இவரது தயாரிப்பில் வெளியான ஆட்டுக்கார அலமேலு, நல்ல நேரம் போன்ற படங்கள் விலங்குகளின் நடிப்பால் பெரும் வெற்றி பெற்றன. மொழி தெரியாத நிலையிலும் இந்தி திரையுலகில் ராஜேஷ் கண்ணா நடிப்பில் யானைகளை முதன்மையாக வைத்து இவர் தயாரித்த ஹாத்தி மேரே சாத்தி திரைப்படம் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது. பொதுவாக அமாவாசை நாளில் படப்பூஜையை போட்டு அடுத்த 3வது அமாவாசைக்குள் முழு படத்தையும் எடுத்து முடித்து வெளியிடும் அசாத்திய வேகம் கொண்டவர் சின்னப்பா தேவர் அவர்கள். இவரது படங்களில் பிரம்மாண்ட செட்களோ நீண்ட வசனங்களோ இருக்காது, ஆனால் விறுவிறுப்பான திரைக்கதை இருக்கும். சின்னப்பா தேவர் தீவிர முருக பக்தர் ஆவார். இவர் எடுக்கும் அனைத்து படங்களின் தொடக்கத்திலும் மருதமலை முருகனின் படம் மற்றும் வாரியாரின் பாடல்கள் இடம்பெறும். திரைத்துறையில் இவரின் அரிய சாதனைகளை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. 1960 மற்றும் 1970களில் தமிழ் நாடக உலகிலும் தமிழ் திரைத்துறையிலும் மிக சிறந்த தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் கொடிகட்டி பறந்த சாண்டோ MMA சின்னப்பா தேவர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் பெருமை அடைகின்றோம்.